கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக எமக்கு நன்றி ஐயா. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாம உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. நீர் வெளிப்படுத்தாம உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாது. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும். உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு நீ வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என்னாகமம் 23ஆம் அதிகாரம். பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றார். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார். பின்பு பிலேயாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாயிருக்கும். அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்று கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, பாலாகின் இடத்தில் திரும்பி விதமாய் சொல்லக்கடவா என்றார். அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலியண்டில் நின்று கொண்டான். அப்பொழுது அவன் தன் வாத்தியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்துவிட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதுபடி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதுபடி, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீ எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்வது என் கடமை அல்லவா என்றான். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியில் அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்று. கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயில் வசனத்தை அருளி, நீ பாலாகின் இடத்திற்கு திரும்பி போய் விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகை எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்று. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றார்.
அதற்கு பிலேயாம் பாலாகை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறு இடத்திற்கும் அழைத்து கொண்டு போகிறேன். நீ அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை எஜிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும். பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். என்னாகமம் 24ஆம் அதிகாரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஈரோடு இஸ்ரவேல் தன் கோத்தின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவை! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களை பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பிச்சித்தார். அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் எலும்புகளால் எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்கள் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் கொண்டவனாகி கையோட கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன். நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியையும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறது கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதையே செய்வேன் என்று சொல்லி நீர் எனக்கு அனுப்பின சாந்தபடி நான் சொல்லவில்லையா? இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன். பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது என்னதென்று உமக்கு தெரிவிப்பேன், வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயால். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாகும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றார். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் கூட்டை கண்மலையில் எட்டினாய், ஆகிலும் கேனியன் அழிந்து போவான். அசூரனை சிறைபிடித்து கொண்டு போக எத்தனை நாள் சொல்லும் என்றான். பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ தேவன், இதை செய்யும்போது யார் பிழைப்பான்? சித்தீமின் கரைத்துறையில் இருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரை வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான். பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான். பாலாகும் தன் வழியே போனான் என்பதே. ஆமேன், ஆமேன்.